அதுக்காக சில இடத்த எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை, அந்த 80 அடி ரோடு அப்படிங்கிற அந்த விஷன், பெரிய அளவில் அந்த ரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். அமெரிக்காவுடைய ஆரம்ப கால வெற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு வேற காரணம், இன்னெஃபிஷியன்ட் லீடர்ஸ் அமெரிக்காவுக்கு வந்ததால இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடையுது. அதையும் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னு. ஆனால் ஆரம்பத்தில் அமெரிக்கா டெவலப் ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்களுடைய ஸ்லோகனே இதுதான், திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். அவ்வளோதான், திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். பெருசான என்ன, பெருசா வளரு, திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக், முடிச்சிட்டான். நீங்கள் அமெரிக்கா வளர்ந்ததுக்கு காரணமே அதுதான். அங்கே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு காரில் போனால் தான் உண்டு. அவ்வளவு இடம் விட்டு கட்டியிருப்பான் வீட்டையே, ரோடு அவ்வளோ பெருசாக வச்சுருப்பான். ஐஸ்கிரீமே ஒரு படி சைஸுக்கு வச்சுருக்கான். நீங்கள் அங்கே ஐஸ்கிரீம் லார்ஜ்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே விசா முடிஞ்சு போய் வீட்டுக்கு வர வேண்டியது தான். ஒரு படி சைஸுக்கு வச்சுருப்பா. அவங்க எல்லாத்துலேயுமே திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக் அப்படின்னு. இது ஏதோ அமெரிக்கன் மென்டாலிட்டின்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர்லேயும் ஒருத்தன் இருந்தால் அவனை மதிக்கலை. யார், பாரதின்னு பேர். அவருடைய வார்த்தை சொல்லட்டுமா, பெரிதினும் பெரிது கேள்னா. அதான திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். நமக்கு தான் நம்பால் அருமை தெரியாது. திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக்னு அமெரிக்கா வளர்ந்த ஃபார்முலாவை பாரதி 2 வரியில் சொன்னார், பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னா. பெட்ரு முடிச்ச மாதிரி இத்தனோண்டா இருந்தா. சில பேருக்கு திங்க் பண்ற போதே விசாலமா திங்க் பண்றதுக்கு முடியாதுங்க. ஒருவேளை சம்சாரம் பேர் விசாலமா இருந்தா மட்டும்தான் அவன் விசாலத்தை நினைப்பானே ஒழிய, அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில எப்பவுமே விசாலமா நினைக்க மாட்டான்.